அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, குறிப்பாக ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதலாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, 8ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று அங்கு சஞ்சரிக்க போகிறார். இது சாதகமானதாகவும் சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ஆவணி 10ஆம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று செவ்வாயும் ஆவணி 10ஆம் தேதி முதல் ரூணரோக சதுரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. செவ்வாயினுடைய மாறுதலும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் சப்தமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யாகாரகரான புதனின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் நிறைவடைவதற்குள் எப்பேற்பட்ட மாற்றங்களும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளும் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக குரு, செவ்வாய், ராகு, கேது, வித்யாகாரகரான புதன் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாகவும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் என்பது மகத்தான மாற்றங்களுக்கு வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் முற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். பிற்பகுதியில் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைவதால் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. குடும்ப சூழ்நிலைகள் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக மாற்றுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கொடுக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. மேலும் குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். புதிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் எதுவும் எழுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் குறைவுதான் என்பதை திட்டவட்டமாக குரு உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மனதிற்கு பிடித்த நல்ல வரன் கிடைத்து மங்கள பாக்கியம் நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க. நீங்கள் திட்டமிட்டபடி ராகு மற்றும் கேதுவும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பாராத சங்கடங்கள் வந்தாலும் கூட அந்த சங்கடங்கள் மனநிறைவை பெறக்கூடிய வகையிலும் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய வகையிலும் மாற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய முழு சுப கிரகமான குரு தனது சுப பார்வை ஜென்மராசியில் அபரிவிதமாக செலுத்துவதால் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, விவசாய நிலம் போன்றவை வாங்குவதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைகிறது. ஆவணி மாதம் முடிவதற்குள் தங்களுடைய பெயரில் அசையும் அல்லது அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான சுப காரிய பேச்சுகளும் மிக சிறப்பாக வெற்றிகரமாக அமைகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் சனியும் பாத சனியாக அமர்ந்திருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட ஜென்ம சனியின் தாக்குதல் என்பது பெரிய அளவில் இல்லாத ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. எனவே உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் மிக அதிக அளவுல குறைவதற்கான யோகம் உண்டுங்க. நன்மையை நிறைந்து பெறக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. பிறருடன் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை நிச்சயமாக தவிர்த்திடுங்க. குறிப்பாக
கூடுதலாக சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடை தவிர்த்தால் நிச்சயமாக நிறைந்த நன்மை பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உணர்ச்சி வசப்படுதலை கட்டுப்படுத்தி அனைத்து விதமான பணிகளையும் நுணுக்கமாக கையாண்டால் மிக பெரிய அளவிலான அசுர வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறலாம். ஏனென்றால் விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு குரு மட்டுமல்ல, சனி, சுக்கிரன் உட்பட, மேலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான லாபம் இந்த தருணத்தில் கிடைக்கும். உற்பத்தி அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்களை மனநிறைவோடு மேற்கொள்வதற்கான நிறைந்த யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழிற்சாலை விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல பணிகளை இந்த ஆவணி மாதத்தில் துணிந்து மேற்கொள்ளலாம். ஆவணி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக சனி, செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் கலைத்துறைக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்து கிடைக்க போகிறது. குரு, சுக்கிரன், புதன், ராகு என பல கிரக நிலைகள் கலைத்துறையில் தங்களுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்துவதால் வருமானம் உயரக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தயாரிப்புகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான விரைந்த யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் கலைத்துறையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறது. இதுவரை இல்லாத வகையில புதிய வாய்ப்புகளும் நிறைந்த தனலாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் விலகுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை கணித்து செயல்படுவதற்கான யோகம் கிடைக்கிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. எனவே கட்சியில ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக இருந்தாலும் கூட மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நிறைவாக பலனை பெறுவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் பெரிய அளவுல தடையை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்பு நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் முற்பகுதியில் 5லும் பிற்பகுதியில் 6லும் நுழைகிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட விளைச்சல் சற்று கூடுதலாக இருக்கும். அலைச்சல் சிரமம் குறைவதற்கான யோகம் உண்டு. அடிப்படையாக தேவையான உரம், தண்ணீர், விதை பொருட்கள் போன்றவற்றில் எந்தவிதமான தட்டுப்பாடும் ஏற்படாது. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும். பழைய கடன்கள் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த ஆவணி முடிவதற்குள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 5லும் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலும் நுழைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்களை பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விலகி இந்த ஆவணி மாதத்தில் நிறைந்த நன்மை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு.